கூறலாம். அழைக்கும் இறைவன் கருமொழியா பீடமே அன்பில் பிரசன்னமா, பீடமே அன்பில் பிரசன்னமா, பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா. ஆலயம் நிறை ஆலயம் அருமையான ஓவியம். பொன்னாலான பல வகை ஆடைகள் அணிந்து உன் வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அன்னியாம் திருச்சபை அரசியான புனித கன்னிமரியா என்ற நாமத்தை கொண்ட தேவதாயாருடைய திருநாளை நினைவு கூறுகின்றது. தேவதாயார் உலகத்தின் அரசியாக இருக்கின்றாள். அவளுடைய அரசாட்சியின் கீழே நாங்கள் வாழுகின்றோம். அவள் வல்லமை உள்ளவளாக, சக்தி உள்ளவளாக, எங்கள் வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பரிந்துரைப்பாளராக இருக்கிறாள் என்பதை அன்னியாம் திருச்சபை மீண்டும் வலியுறுத்தி இன்றைக்கு தேவதாயார் அரசியாக இருக்கின்றாள் என்ற அந்த பெயரோடு திருநாளை நினைவு கூறுகின்றது. இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களுக்காக நாங்கள் மன்றாடி ஒப்புக் கொடுப்போம். தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற பிரியாந்தன் எபிரா, ரஞ்சித் நித்யாஸ், கெனியூட் ராஜ், கெனியூட் டியூக், தர்ஷன், டான்சன், ரோஷானி ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றார்கள். ஆண்டவருடைய இரக்கத்தினாலே இவர்கள் பெற்றுக்கொண்ட வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி கூறி ஆண்டவருடைய அருட்துணை இவர்களோடு ஒன்றும் இருக்க செபிப்போம். பின்வருவோர் தங்களுடைய வாழ்விலே இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக திருமண வாழ்வை தங்களுக்கு இறைவன் செய்கிற நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்றார்கள். சுபரோய் டெனிஷியா 2ஆம் ஆண்டு, விஜய் சௌமியா 5ஆம் ஆண்டு, கோமஸ் செவ்னி, ஜோய் சஹானா, சதீஷ் தமிழினி, நிஷான் ஜெனோவா ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை இன்றைய நாளிலே நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார்கள். ஆண்டவருடைய இரக்கத்தினால் இவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த திருமண வாழ்விலே இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இவர்கள் பயணிக்க இவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்வுக்காகவும் இறைவனுடைய இரக்கத்தை மன்றாடி செபிப்போம். தொழிலிலே முன்னேற்றம் கண்டதற்காக இன்னும் ஒருவர் நன்றி கூறுகின்றார். இவருடைய நன்றியை இறைவன் ஏற்றுக்கொள்ள செபிப்போம். இன்பகுமார் ரிஹானா நோயிலிருந்து குணம் பெறவும், சதீஷ் நோயிலிருந்து குணம் பெறவும் வேண்டுதல் புரிகின்றார்கள். இறைவனுடைய இரக்கத்தினாலே இவர்கள் நோய்களிலிருந்து குணம் பெற்று இயல்பு நிலை அடைய மன்றாடிக் கொள்வோம். இறந்து போன செபஸ்தியாம்பிள்ளை கனிஸ்டன், பெர்னார்ட், செபஸ்தியாம்பிள்ளை மேக்மிலன், செபஸ்தியாம்பிள்ளை யுரேனிஸ், சூசை ஆனாசி, சூசை அலோசியஸ், ஜேசுதாசன் மெட்டில்டா, ரப்பியல், லுகேசம்மா, கருணாகரன், அல்ஃபோன்ஸ் அமுதா, பிலிப் அஞ்சலீனா, மத்தியா சிவமாலை, சிவமாலை பபி, அந்தோனி பிள்ளை டெல்மன், ஜேசுராசா மெட்டில்டா, டேவிட் தயான், மனுவல் அகஸ்டின், அருளானந்தம் சாமிநாதர், சாமிநாதர் அன்னநாயகி, சாமிநாதர் அன்பழகன் ராயு, சிங்கராயர் விஜயரட்னம் சீரோ, மிக்கேல் இளையப்பா, இளையப்பா மரியம்மா, இளையப்பா உதயன், ஐயாத்துறை லீனம்மா என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்கவும், இவருடைய பிரிவினாலே தீரொன்று ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆறுதல் கொடுக்கவும் திருப்பலியிலே செபிப்போம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதம் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசிலும் பிள்ளைகளுக்குரிய மாட்சியை அடைய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடுகளிடையே கூட்டி சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலில் இருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூயாவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனந்தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்துக்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராக உள்ளது, திருமணத்து வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படைகளை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகியுள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்டோர், நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்பொழுது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, விண்ணரசை ஒப்பிட்டு பார்த்து பல உவமைகளை இயேசு இந்த நாட்களிலே சொன்னதை பரிசுத்த வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். நேற்றைய நாளிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டது, இன்றைய நாளிலே இன்னும் ஒரு உவமை சொல்லப்படுகிறது. இதனுடைய அடிப்படையாக இருப்பது இறைவன் எங்கள் எல்லோரையும் ஒரு சிறப்பான அழைப்பை தந்து தன்னுடைய பிள்ளைகளாக வாழ அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பை நாங்கள் பிரமாணிக்கமாக ஏற்று அதனோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதே அடிப்படையிலான உண்மை. ஞானஸ்நானத்தின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சிறப்பான பிள்ளைகளாக, அவருடைய பணியாளர்களாக, அவருடைய அன்புக்குரியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த அழைப்பை ஏற்று எங்கள் வாழ்க்கையிலே அவரோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதே ஒரு முக்கியமான செய்தியாக அமைகின்றது. அப்படி நாங்கள் செவி சாய்த்து, அப்படி நாங்கள் அந்த அழைப்புக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் போகிற சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது. பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இந்த அழைப்பை பிரமாணிக்கம் இல்லாமல் உதறி தள்ளுகின்ற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றது. இது நாங்கள் ஒரு திருமண விருந்து என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய ஒரு பெரிய அழைப்பு என்பதை விட சாதாரண வாழ்க்கையிலே எங்களுக்கு இறைவனுடைய பிள்ளைகளாக வாழுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் நிறைய தரப்படுகிறது. எங்களுடைய கடமைகளையும் எங்களுடைய பொறுப்புகளை நல்ல முறையிலே உணர்ந்து செய்கின்ற பொழுது இறைவனுடைய பிள்ளைகளுக்குரிய அந்த அழைப்பை சிறப்பாக நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளிலேயும் அழைப்புகளிலேயும் நாங்கள் அலட்சியமாக இருக்கின்ற பொழுது அல்லது அதை உதாசீனம் செய்கின்ற பொழுது நாங்கள் தண்டிக்கப்படுவோம் என்பது ஒரு செய்தியாக தரப்படுகிறது. இறைவன் அந்த பெரிய ஒரு விருந்துக்கு எங்களை அழைக்கின்றார் என்பது எங்களுடைய விசுவாசம். தந்தையாகிய இறைவன் தன்னுடைய திருமகனாகிய இயேசுவினுடைய திருமண அழைப்பு என்று சொல்லலாம். அந்த திருமண அழைப்பு என்பது இயேசு இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டார். அந்த அன்பிலே நிலைத்திருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான உறவை குறிக்கின்றது. ஆகவே அந்த இயேசுவோடு இந்த திரு அவை கொண்டிருக்கின்ற அந்த உறவின் சிறப்பு தான் திருமண நாளாக, திருமண கொண்டாட்டமாக சொல்லப்படுகிறது. அது ஒரு எங்களுடைய நீண்ட கால நீண்ட ஒரு வாழ்வினுடைய நோக்கமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளுமே நாங்கள் இப்படியான இந்த இறைவனுடைய அழைப்புக்கு பிரமாணிக்கமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளுமே
நாங்கள் ஆண்டவருடைய மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தரப்படுகின்ற பல்வேறு விதமான பொறுப்புகளையும் அழைப்புகளையும் நாங்கள் சிறப்பாக செய்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய மகிமைக்குரிய பிள்ளைகளாக, அவரை மாட்சிப்படுத்துகிறவர்களாக, அவருடைய இரக்கத்தை பெறுகின்றவர்களாக இருக்க முடியும். நாங்கள் நாள்தோறும் எங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு விஷயமுமே இறைவனுடைய அழைப்பை நாங்கள் பெருமதி மிக்கதாக ஏற்றுக்கொள்வது தான் அடையாளம். இல்லையென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய பொறுப்புகளிலே பொறுப்பற்றவர்களாக இருக்கின்ற பொழுது அவருடைய அழைப்பை உதாசீனம் செய்கின்றோம். அவருடைய அழைப்பை உதாசீனம் செய்கின்ற அந்த 2 வகையிலே சொல்லப்படுகிறது. ஒன்று அவர்கள் தங்களுடைய வேலைகளை கவனித்துக் கொள்கிறார்கள், இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆண்டவருடைய அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எங்களுடைய வேலைகளை, இந்த உலகம் சார்ந்த வேலைகளிலே நாங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். 2வது, ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக இயேசுவினுடைய இந்த அழைப்பை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றவர்களை உதாசீனம் செய்து கொள்வோம். அந்த அழைப்பு பெற்றவர்கள் இதைத்தான் செய்தார்கள். ஒரு குழுவினர் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியதை செய்து கொண்டு போனார்கள். அந்த அழைப்பை பற்றி, அந்த திருமணத்துக்கு தாங்கள் அழைக்க பெற்றுக்கிறோம் என்பதை பற்றி எந்த ஒரு அக்கறையும் கொள்ளவில்லை. 2வது குழுவினர் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த அழைப்பை தங்களுக்கு தந்தவர்கள் அதை ஞாபகப்படுத்த வருகின்ற பொழுது அவர்களை பிடித்து நையப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தினார்கள் சொல்லப்படும். இந்த 2 விஷயங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கிறதாக இருக்கலாம். ஒன்று, நாங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற அந்த அழைப்பை, இறைவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுடைய விருப்பத்தின்படி எங்களுடைய விருப்பத்துக்குரிய வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அழைப்பை உதாசீனம் செய்கிறோம். 2வதாக, திரு அவையினுடைய நாமத்தினாலே எங்களுக்கு தரப்படுகின்ற சிறப்பான அழைப்பையும் அவருடைய பணியாளர்களையும் நாங்கள் உதாசீனம் செய்து கொள்வோம். அப்படி செய்வதும் நாங்கள் ஆண்டவரை அவமானப்படுத்துவதன் அடையாளமாக இருக்கிறது என்பதை இன்றைய செய்தியாக இருக்கிறது. ஆகவே அன்பான சகோதரங்களே, நாங்கள் ஒட்டுமொத்தத்திலே இறைவனுடைய அழைப்பை பெற்று நாங்கள் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு தரப்படுகின்ற கடமைகள் பொறுப்புகளை கண்ணியமாக செய்து இறைவனை மகிமைப்படுத்தி அவருடைய இரக்கத்துக்குரிய பிள்ளைகளாக இருக்க அவர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று தொடருகின்ற திருப்பலியிலே இறைவனை பார்த்து மன்றாடி செபித்துக் கொள்வோம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளுக்காக மன்றாடுவோம். கற்பாரியாகிய இறைவா, திரு அவையினை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உம்பாதம் தருகின்றோம். உமது பணியினை செம்மையுறச் செய்து வருகின்ற அனைவரையும் எவ்விதமான நோயும் துன்பமும் நெருங்காமல் உமது வழியில் வழிநடத்தியருள வேணும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருங்கொடை வள்ளலாகிய இறைவா, இன்றைய நவநாகரிக கவர்ச்சிகளுக்காக அடிமையாகி விடாமல் கிறிஸ்தவர்களாகிய நாம் இறைவரின் அழைப்பை கேட்டு பழைய இயல்பை களைந்து புதிய மனிதர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்பத்தின் நாயகனே இறைவா, எம் குடும்பங்களில் நாங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழவும், கூட்டு குடும்பங்களாக கணவன், மனைவி, தாத்தா, பாட்டி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என ஒற்றுமையோடு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். என்னமென்று இந்த திருப்பலியிலே நாங்கள் செபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடிக் கொள்வோம். என்பான் ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து நன்றி கூறி உம்முடைய அருளை மன்றாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாளை நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்ற தம்பதியர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட இந்த சிறப்பான குடும்ப வாழ்வுக்காக குடும்ப வாழ்விலே அவர்கள் உமக்கு வந்தவர்களாக பயணிக்க செய்தருளும். இந்த குடும்ப வாழ்வு பயணத்திலே அவர்கள் சந்திக்கின்ற எல்லா விதமான சவால்களையும் துன்பங்களையும் உம்முடைய அருளினாலே வெற்றி கொள்வதற்கு நீர் அவர்களை உம்முடைய கருணையினாலே நிரப்பியருளும். தங்களுடைய நோய்களிலிருந்து குணம் பெற வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொருவரையும், குறிப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் பெயர் சொல்லி சபிக்கின்ற சகோதரர்களுக்கு இறைவா நீர் குணமளித்தருளும். அவருடைய வாழ்விலே அவர்கள் சந்தித்து நிற்கின்ற இந்த சவாலை அவர்கள் எதிர்கொண்டு இயல்பு வாழ்வுக்கு திரும்புவதற்கு நீர் இரக்கம் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எனும் என்பான் ஆண்டவரை, இறந்து போன உறவுகளுக்காக மன்றாடுகின்றோம். குறிப்பாக இன்று இந்த திருப்பலியிலே நாங்கள் சொல்லி செபிக்கின்ற இறந்த உறவுகளுக்கு நிலை வாழ்வளித்தருளும்.
அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்த எல்லா பாவங்களையும் நீர் அவர்களுக்கு மன்னித்து உம்முடைய இன்ப சன்னிதானத்திலே இடம் கொடுத்தருளும். அன்பான ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்காக மன்றாடுகின்றோம். தங்களுடைய விடுமுறைக்காக இந்த நாட்களை செலவழிக்கின்றவர்கள் உங்கள் கல்வியிலேயும் ஒழுக்கத்திலேயும் சிறந்த பிள்ளைகளாக மாற நீர் அவர்களை உம்முடைய அருளினாலே நிரப்பியருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை. பாவம் செய்தேன், இரத்தத்தில் சுத்தமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. இறைவா, உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைக்க உள்ளத்தில் ஞானமில்லை. காய்ந்தே போனேன், கண்ணீரும் கண்ணில் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை. பாவம் செய்தேன், இரத்தத்தில் சுத்தமில்லை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின் திருப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையை உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையல்ல, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டள்ளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீரெனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர் இவ்வுலகிலுமாக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித யாகப்பர், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேவாஸ் மற்றும் புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அளிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பவராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரநிலத்திழந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிலைவாழ் அளிப்பதாக. எழுவார் இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய். வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனை எழுவாய். வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் மறுமருந்து. உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து. என்னில் நிறைவை வளர்க்கும் அருள் அமுது. பாடுவின் பாடுவின் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனை எழுவாய். இறை அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய். வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனை எழுவாய். வழியும் ஒளியும் நீ எனக்கு, விடியல் காட்டும் ஒளி விளக்கு. வழியும் ஒளியும் நீ எனக்கு, விடியல் காட்டும் ஒளி விளக்கு. மனிதம் வாழும் தெய்வம், மனிதம் வாழும் தெய்வம். என்னில் புனிதம் வளர்க்கும் நல்ல
ஆண்டுக்கான வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியார் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான புதிய எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வத்திற்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றுக்கும் அக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாவுக. ஆமேன். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பெயர் பெற்றவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகிறோம். விண்ணக உணவை உட்கொண்டு நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். நன்றி. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் நிறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் நிறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட, மொழியினை தாண்டி மனமுறவாட, மகிழ்வினில் மிதப்பதும் ஏன் நிறைவா. ஏன் நிறைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.